மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை புறக்கணித்ததன் மூலம் தமிழக மக்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவில் சட்டம் ஒழுங்கு அடியோடு கெட்டுவிட்டது என்றும் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நியாய விலை கடைகளில் பருப்பு, எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். உண்மைதானே? எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நடக்குதில்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூளை முடக்கு, வீதி, சந்து, பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை. கஞ்சா விற்குது, விற்கிறாங்கல்ல, போதை பொருள் கஞ்சா விற்பனை அமோக நடக்குதுல்ல. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன் சொன்னா, திமுக கட்சிக்காரர்கள் அந்த கஞ்சா விற்கின்ற அவர்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினால காவல்துறையால் முழுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியல. இதனால இந்த பகுதி கல்வி கூட நிறைந்த பகுதி, கல்வி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இங்க இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி அழியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு மோசமான நிலை. இப்போ தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க.